அப்ப இதுக்கு என்ன காரணம்னா மாய கிரகங்கள். இந்த மாய கிரகங்கள் சிலருக்கு அதீதமான நன்மைகளையும் சிலருக்கு கடுமையான துன்பங்களையும் தந்து கொண்டிருக்கிறது. இது என்னன்னு பார்க்கலாம். இது போக நமக்கு கடுமையான பிரச்சனைகளை தருகின்ற இன்னொரு முக்கியமான கிரகம் சனி. சனியும் அப்படித்தான். சனியை போல கொடுப்பார் இல்லை, சனியை போல கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு சனி மிகப்பெரிய உயர்வை தந்துடும், மிகச்சிறந்த உயர்வை தந்துடும். நீடித்த சொத்து, நீடித்த வாழ்க்கை, ஆயுளை தந்ததும், நீடித்த வாழ்க்கை, நிலைத்த சொத்து, அதே போல நிலைத்த புகழ், இவற்றெல்லாம் சனி என்ற கிரகம் கொடுத்துரும். அதே சமயத்துல சனி நம்மை தொட்டு அடி, அதாவது நம்மை பாதிக்க வைக்கிறது என்றால் கடுமையாக பாதிக்க வைக்கிறது. இப்ப இந்த நிலைகள் தான் என்ன காரணம் தெரியல. அப்ப ராகு, கேது, சனி போன்ற கிரகங்கள் இன்றைக்கு மிக கடுமையாக நமக்கு துன்பங்களை தந்து கொண்டிருக்கு. பெரும்பான்மையாக வெகு சிலருக்கு மட்டுமே நன்மைகளை தந்து கொண்டிருக்கு.